டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒரே பிரான்ச்சில் இருந்தீங்க. அதுவும் லவ்வுக்கு வசதியாக இருந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே உனக்கு கசக்குதா? அவருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்க சொல்லு. முதல்ல எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடு. இந்த சிதம்பரத்தை பற்றி பேசி பேசி எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னத்த சொல்றது? அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு தடவாதது இதெல்லாம் பேசுது. ஹிப்போக்ரசி. ஐயோ கடவுளே கடவுளே. மீனாட்சி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்க. உண்மையிலேயே ஒண்ணும் இல்லையா? இல்ல, எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான். ரகு, அட பைத்தியக்காரி, இந்த நன்றி கட்டணம் நினைச்சு அழுதுட்டு இருக்க? வந்தா நம்ம உறவே வேணான்னு கண்காணாத இடத்துக்கு போய் செஞ்சானே. இந்த போட்டோ இருக்கிறதுனால தானே நீ அவனை நினைச்சு அழுதுட்டு இருக்க. இந்த போட்டோ தூக்கி எறி. அவன் செத்து போயிட்டான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அவன் படமாவது இங்க இருக்கட்டும்ங்க, படமாவது இருக்கட்டும். ரகு, ரகு. ரகு, உன் அண்ணனுக்கு இன்னும் உன் மேல உள்ள கோபம் போலப்பா. நீ போயிட்டது தெரியாம இன்னும் உன்னை அவர் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீயும் போயிட்ட, எனக்கு நீ யாருடா இருக்கா? கல்யாணத்துக்கு வாங்கம்மான்னு கெஞ்சினியே, நாங்க வரலங்கிற கோபத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியாப்பா. ஐயோ ஐயோ. ரகு, தினமும் சாமிக்கு பூ வைப்பேன். இன்னைக்கு உனக்கே பூ வச்சு உன்னையே சாமியா பாக்குறேன்டா, சாமியா பாக்குறேன். கடவுளே. மீனாட்சி கிட்ட ரகு செத்துட்டான்னு நினைச்சுக்க சொன்னேன்.
அவளும் படத்துக்கு பூ வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. நான் படத்துக்கு பூ வச்சதையே இவரால தாங்க முடியலையே. அவன் இறந்து போயிட்டாங்கிற செய்தியை எப்படி இவர் தாங்குவாரு? அதுவும் சொல்லுவார் அவர், அநேகம் சொல்லுவார். அவள் மீது குற்றம் என்னடி, அடியே போடி, அவன் மீது குற்றம் என்னடி. வெரி குட். இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ நன்னா பண்றியே. உனக்கு ஒரு நேச்சுரல் டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை என்கிட்ட சேர்த்ததுக்கு ரங்கனுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கேர்ள்ஸ் வாங்கோ, இவ்ளோ நன்னா பண்ணிருக்கா. கிவ் ஹர் குட் ஹேண்ட்ஸ். అవును சார், இன்னும் நீங்க டியூ கட்டலாமேங்க சார். நம்ம ரெக்கமெண்டேஷன்ல வந்த அக்கௌண்ட் சார் நீங்க. ஆமா, நமக்கு பேர் கட்டுறோம்ல, பரவாயில்லையா? எது எனக்கு பேர் கட்டா பரவாயில்லன்றீங்களா? இரு எது ஓஹோ கட்டிடுறேன்றீங்களா? சரி 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 சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்னடா தனியாக பேசணும்? தனியா பேசினா உன்னை பைத்தியம் வாங்கலடா. உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்ப்பா. என்கிட்டயா? கொஞ்சம் உள்ள வாங்க. ஏய், பரவாயில்லடா, ரூம் ஓரளவுக்கு நீட்டா வச்சிருக்கிற. நீ எங்க வச்சிருப்ப? உமாவோட கைங்கரியமா? ஆமாப்பா. உமாக்கு எல்லாமே கொஞ்சம் சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும்ல? ஆமாப்பா. நீ சுத்தமா இருக்கியா? ஆமாப்பா. என்னடா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சரி சொல்ற? ஒரு வரிடா இருக்க. என்கிட்ட ஏதாவது பேசணுமா தனியா? நீ சொல்ல. அப்பா, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்ப்பா. ரிக்வெஸ்டா? என்னைக்கு நீ ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பேசியிருக்கிற? என்னடா தாட் பூட்டுன்னுவ, கேட்காமலே 10 விஷயங்களை செய்வ. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேல்ல, பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்? அப்பா, உமா வந்து என் பிரான்ச்சிலேயே ஒர்க் பண்ணுறா இல்லையா? ஆமா, எனக்கு தெரியாதா? அது உன் பிரான்ச் தான் ஒர்க் பண்றா. அவளை வேற பிரான்ச்சுக்கு மாற்ற முடியுமாப்பா? என்னடா அது திடீர்னு இப்படி சொல்ற? புருஷன் பொஞ்சாதி ஒரே பிரான்ச்ல வேலை பார்க்கறது நல்லது தானே? ஒன்னா ஆஃபீஸ் போறீங்க, ஒன்னா வரீங்க. ஆஃபீஸில் ஏதாவது உனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தா அவகிட்ட தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு அரட்டை அடிக்கலாமே. அதெல்லாம் ஓகே தான்ப்பா, பட் அதில் நிறைய மைனஸ் இருக்குப்பா. என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லை. இப்போ 2 பேருமே ஒரே பிரான்ச்லேயே ஒர்க் பண்ணுறதுனால வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ஒரே மூஞ்சியே பார்த்துட்ருக்கேன் இல்லையா? அது அது ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுதுப்பா. உமா மூஞ்சி உனக்கு சலிப்பு தட்டுதா? ஏடா, லவ் பண்ணும்போது பைக்கில் ஏற்றிட்டு போனியே, அப்போ திருப்பி பார்த்துட்டு தான் ஓட்டிட்டு போவியாமே, அது அப்போ சலிப்பு இல்லையா உனக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஒன்று பண்ணுறா, ஆஃபீஸில் அவன் மூஞ்சியை பார்த்தா உனக்கு சலிப்பு வருது, அவ்வளோதானே? சரி, பார்க்காத, மற்றவங்க மூஞ்சியெல்லாம் பாரு. ஆஃபீஸில் 12 பேர் இருக்காங்களே ஸ்டாஃப் உங்கள் ஆஃபீஸில், அவங்க மூஞ்சியை பாடி பாடி பார்த்துட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ உமா மூஞ்சியை பாரு. அப்பா, நான் சீரியஸாக பேசுகிறேன், ஜோக் அடிக்காதப்பா. நானும் சீரியஸாக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கிறேன். அப்பா, உன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உமாவை வேற பிரான்ச்சுக்கு மாற்ற முடியுமா முடியாதா? இப்படி பண்ணுவோமா? என் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன்னை வேற பிரான்ச்சுக்கு மாற்றிடுறேனே. ஐயோ அப்பா, எனக்கு இந்த பிரான்ச்சு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. அது இல்லாமல் என்ன வேற பிரான்ச்சுக்கெலாம் மாற்றினா என்னால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாதுப்பா. ஓஹோ, அப்போ உமா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் வேலை செஞ்சால் பரவாயில்லையா? ஏன்னா அவ கஷ்டப்படலாம், நீ கஷ்டப்படக்கூடாது, அதானே? ஏண்டா, இந்த சுயநல விஷயத்துல மட்டும் நீ இன்னும் மாறவே இல்லை பத்தியா? அப்பா, சுயநலமாவே இருக்கட்டும், நான் உன்கிட்ட தப்பா சரியான்னு கேட்கல, உன்னால முடியுமா முடியாதான்னு தான் கேட்டேன். டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒரே பிரான்ச்ல இருந்தீங்க, அதுவும் லவ்வுக்கு வசதியா இருந்துச்சு. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே உனக்கு கசக்குதா? இந்த பாரு, ஆக்சுவலா ஒரு பேங்க்ல ஒரே பிரான்ச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணக்கூடாது தான். பட் உங்க பிரான்ச்ல அதெல்லாம் பார்க்காம அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சௌகரியம் வேற யாருக்குடா கிடைக்கும்? அப்பா, என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, உன்கிட்ட வெக்கத்தை விட்டு சொல்றேன்.
உமா முன்னாடி என்னை பாஸ் திட்டும்போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குப்பா. அதே மாதிரி என் முன்னாடி அவளை திட்டும்போது என் பொண்டாட்டி இன்னொருத்தன் திட்டுறானேன்னு எனக்கு கோபமா வருதுப்பா. இதான் பிரச்சனையே. இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட கேட்கட்டுமா? உமா எதிர உன்னை திட்டுறது உனக்கு பிடிக்கலையா, இல்ல உன் எதிர உமாவை புகழறது உனக்கு பிடிக்கலையா? ஹே, இங்க வீட்டுல நான் உன்னை உமா முன்னாடி திட்டுறது இல்லையா, இல்ல உன் முன்னாடி நான் உமாவை திட்டுறது இல்லையா? அப்பெல்லாம் நீ கோவப்பட்டியா? அப்பா, வீடு வேற ஆபீஸ் வேற. வீட்ல நீ திட்டுறதுக்கும் ஆபீஸ்ல பாஸ் திட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? வீட்டுல நான் திட்டுறது தான் ஆக்சுவலா தப்பு. ஆபீஸ்ல உன் பாஸ் நீ தப்பு பண்ணா உன்னை திட்டணும். ஏன்னா உனக்கு சம்பளம் தரான் அவன். திட்டுற உரிமை அவனுக்கு இருக்கு. என்ன பேசுற நீ? சரி, இப்ப திடீர்னு போய் நானும் என் ஒய்ஃபும் ஒரே பிரான்ச்சில் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்ஃபர் வேணும்னா வேலிட் ரீசன் என்னன்னுவான். என்ன சொல்லுவேன்? சார், எனக்கு அவளை கண்டா லேசா ஒரு பொறாமையா இருக்கு சார், அதனால நான் போறேன்னு சொல்லுவியா? டேய், பொறுமையா இரு. அவசரத்துல எந்த ஸ்டெப்ஸ் எடுத்துறாத. இப்போ ஏதோ ஒன்று சொல்லி உன்னையும் உன் ஒய்ஃப் இந்த பிரான்ச்லேருந்து பிரிச்சிடறோன்னு வச்சுக்கோ. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து அப்பா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே நல்லா இருக்கும் நீ சொன்னீன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் யோசிச்சு நீ முடிவெடுன்னு சொல்கிறேன். டேய், ஒன் மோர் திங், இது காலம் மாறி போச்சு. இதெல்லாம் விமன்ஸ் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ போய் நீ வந்து பொண்ணுங்கிறவன் ஆணுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினச்சா அதை பைத்தியக்காரத்தனடா. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நீ வளர்த்துக்காத, புரியுதா? பா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும், பட் அது பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் ஒரு அப்பன் சொல்றது பிள்ளையோட நன்மைக்கு தாங்கிறதையாவது புரிஞ்சுக்கிறியா? அதுவும் புரியலையா? விடு. நீ தலகா பயலு பிரம்மா ஏமி ராசுன்னாரோ அதுவே நடக்கட்டும். இந்த மாதிரி ஒரு நெஞ்செழுத்தமான தம்பி இருக்கவே கூடாது. இப்படி ஒரு நெஞ்செழுத்துக்கார தம்பி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ நல்ல அண்ணனை வச்சுக்கிட்டு கவனிக்காம இருந்தா எப்படி? ரொம்ப தேங்க்ஸ் காமாட்சி. இன்னைக்காவது நீ நல்லவன்னு சொன்னியே, ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நல்லவனா அப்படிலாம் நான் சொல்லுவேனாங்க. நான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தது சிதம்பரம் ரகுவை பத்தி. அதான் பாருடா, நம்ம வீட்ல 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த காஞ்சிபுரம் மத்தவங்கள பத்தி பேசுது. எந்த ஒரு நியாயம் இது? புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும்போது கண்டது குறுக்க வரக்கூடாதுங்கிற புத்தியே கிடையாது. அது சரி, இவங்க பெரிய சத்தியவான் சாவித்ரி. இவங்க பேச நான் குறுக்க பேசக்கூடாதா? காமாட்சி, இப்ப எதுக்கா சிதம்பரம் ரகுவை பத்தி பேசுற? பேசாம எப்படிங்க இருக்க முடியும்? அந்த ரகு வளர்த்து ஆளாக்குறதுக்கு சிதம்பரமும் மீனாட்சியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? டேய், நீயும் காஞ்சிபுரமும் என்னைக்காவது என்னை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்களாடா? சிதம்பரத்துக்கும் எனக்கும் 15 வயசு வித்தியாசம், உனக்கு எனக்கும் 1.5 வயசு வித்தியாசம். இந்த எருமாட்டை பத்தி நான் ஏன் கவலை பண்ணோம் சொல்லு காமாட்சி. இந்த சிதம்பரம் அண்ணன் ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மீனாட்சி பாவம் ஒரே ஆளா இங்கேயும் அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கு. ஏன் இந்த ரகு தம்பி வந்து பாத்து கூடாதா? காஞ்சிபுரம் அவன் என்ன அம்ஜிக்கரையில இருக்கான்? 27C பஸ் புடிச்சு வரதுக்கு. அதை பத்தி நீ பேசாத. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன அக்கறையா காப்பாத்துவியா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். டேய், உனக்கெல்லாம் ஹார்ட் இருந்தா தானடா ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு. கல்லஞ்சுக்காரன்டா நீ. டேய் சுமார, இதை விடு, அத்தை சொல்லு. அமெரிக்கால இருந்து 10 மணி நேரத்துல வந்துட முடியும். ஆனா ரகு வர முடியாதபடி சுயநலவாதியா மாறிட்டான். அந்த வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா மாதிரி இருந்த மீனாட்சியும் சரி, அப்பா மாதிரி இருந்த சிதம்பரத்தையும் சரி சுத்தமா மறந்துட்டான். 10 மாசம் பெத்த தாய் கூட ரகு இப்படி நல்லா கவனிச்சிருக்க முடியாதுங்க. மீனாட்சி அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தா. சாத்தா வேதம் ஓது பார். புருஷன் தம்பிகிட்டே காசை வாங்கிட்டு பட்டினி போடுறா. இவ்வளவு ஏன் எனக்கு கை கால் விளங்க கூடாதுன்னு அங்க பிரச்சனை பண்ணுது. இதெல்லாம் மீனாட்சி அம்மாவை பத்தி பேசுது. என்னத்த சொல்றது? மீனாட்சி மாதிரி பாசத்தை வச்சுக்கிட்டு மோசம் போறதை விட முதல்ல இருந்தே இப்படி ஜென்ம விரோதியா இருக்கிறது எவ்வளவு பெட்டர் இல்ல? சரி விடுமா, ரகு என்னமோ நல்ல பையன்தான். சில பேர் மாதிரி 15 வயசுல எதிர் வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு அசடு வழியல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அலைஞ்சதும் கிடையாது. பாவம், அவன் சூழ்நிலை எப்படியோ, ரகுவை நம்ம குத்தம் சொல்லக்கூடாது இல்லையா? என்னங்க நீங்க போய் அந்த பையனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு? பணம் கைக்கு வந்துருச்சுன்னா உறவெல்லாம் 2ஆம் பட்சம் தான். பணத்துக்காக தான் நீ என்ன வீட்லயே வச்சிருக்க. குச்சேல ஃபேமிலி பிளானை பத்தி பேசுற மாதிரி இருக்குது. ஐயோ காமாட்சி, ரகுவை பத்தி குத்தம் சொல்றதை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். இன்னைக்குதான் என் காஞ்சிபுரத்துக்கு சரியான கவுண்டர் விட்டான்.
முதல்ல காஞ்சிபுரத்தை சிதம்பரம் வீட்டுக்கு போய் அவருக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்க சொல்லு. முதல்ல எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடு. இந்த சிதம்பரத்தை பத்தி பேசி பேசி எனக்கு லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னத்த சொல்றது? அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு தடவாது இது. இதெல்லாம் பேசுது ஹிப்போக்ரசி. ரகு செத்து போய் இன்னையோட 9 நாள் ஆகுது. அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் சடலத்துக்கு சரியான மரியாதையை பண்ணலை. 10வது நாளாவது உனக்கு சரியாத காரியத்தை பண்ணி அவன் ஆத்மாவை சாந்தி அடைய செய்யணும். பாவம். ஆனால் சிதம்பரம் தான் இந்த விஷயத்தை செய்யணும். அவங்ககிட்ட விஷயத்தையும் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, மீனாட்சி கிட்ட சொல்லுவோம். மீனாட்சி, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வீட்டுக்குள்ள அந்த வாய்ப்பு கிடைக்காது போல இருந்தது. அதனால தான் உன்னை தனியாக வந்து இங்கே பேச சொன்னேன். என்ன விஷயம்னு? ரகு இறந்து இன்னையோட 9 நாள் ஆகுது. அவன் வாழ்ந்த நாளைத்தான் நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேனே தவிர இறந்த நாளை கணக்கு பண்ண மறந்துட்டேன். 9 நாள் ஆயிடுச்சானே. நாம மறந்தாலும் அந்த கெடியாரமும் கேலண்டரும் நம்மளை மறக்க விடாதேம்மா. அது பாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்றது? எனக்கு ஒரு சின்ன எண்ணம். ரகு வாழ வேண்டிய முழு வாழ்க்கைய வாழலாமா? பாதிலேயே பகவான் அதை பறிச்சுட்டான். ஒரு முடிவில்லாத வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு அவனுக்கு. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். யாருக்கு தீங்கு நினைச்சதே கிடையாது. சூழ்நிலை காரணம் இப்ப அந்த சிதம்பரம் அவன் ஏதோ தப்பு பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் நல்ல பையன் தான்மா. அப்படி ஒரு நல்ல ஆத்மாவை நாம அப்படியே விட்டுறக்கூடாதுமா. அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். நல்லபடியா பிண்ட வச்சு அந்த ஆத்மா சேர வேண்டிய இடத்துல சேர்த்துடணுமா. இப்ப இருக்கிற நிலைமையில அதெல்லாம் எப்படின்னு செய்ய முடியும்? புரியுது, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இதே இந்த காரியத்தை சிதம்பரம் தான் பண்ணணும். பட் அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. இந்த காரியங்களை பண்ணலன்னா பிற்கால சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. எங்க ரகுவே போயிட்டான். இனிமே எங்களுக்கு எதுன வருங்காலம்? பாருமா, அந்த மாதிரிலாம் நினைக்காதுமா. பாருமா, இந்த உடம்புக்கு தான் அழிவு உண்டு, ஆத்மாக்கு அழிவே கிடையாதுமா. ரகுவோட ஆத்மா சாந்தி அடைய நாம இப்படி ஒரு செஞ்சு ஆகணுமா. அப்போ அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாங்கிறீங்களா? அது இன்னும் கொஞ்சம் ஆபத்தா கொண்டு போய் விட்டுரும். அவங்ககிட்ட இதை சொல்ல முடியாது. வேற விதமா ஏதாவது வழியைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏமா, நம்ம சிதம்பரம் அவங்க அப்பாக்கெல்லாம் தேவசம் கொடுக்கறது உண்டா? கொடுப்பாருண்ணே. அப்பா பேர் என்ன? மணிகண்டன். தாத்தா கொடுப்பாரா? கொடுப்பாரு. தாத்தா பேர் என்ன? ரகுராமன். அவரோட தாத்தா பேரைத்தான் எங்க ரகுக்கு வச்சோம். இது போதுமா? அவன் பித்ருக்களை வச்சே இந்த 10வது நாள் காரியத்துக்கு அவன் பண்றதுக்கு நான் ஏதாவது பிளான் போட்டுறேம்மா. ரகுவை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி அக்ஷராபியாசம் நான் தான் பண்ணுவேன்னு அவர் தான் பண்ணாருன்னு. காலேஜ்லயும் ரகுவை கொண்டு போய் அவர் தான் சேர்த்தாரு. ரகுவுக்கு கடைசி வரைக்கும் எல்லா காரியத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்பதானே புரியுது. மீனாட்சி, வலி எனக்கு புரியுதுமா. ஆனா என்ன பண்றது, இந்த விஷ பரீட்சையை நாம பண்ணித்தான் ஆகணும். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள்மா, எக்காரணத்தை கொண்டும் நீ உணர்ச்சி வசப்பட்டு ரகு விஷயத்தை மட்டும் அவங்ககிட்ட உளறிடாதம்மா. ஐயோ அண்ணே, ஒவ்வொரு தடவையும் அவர் முகத்தை பார்க்கும் போது எனக்கு துக்க தொண்டை அடைக்கும்னு. நாம ஆசையா வளர்த்த ரகு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அவர் மார்ல விழுந்து அழணும்னு தோணும்னு நுனி நாக்கு வரைக்கும் வந்துரும். ஆனா சொல்லக்கூடாதுன்னு எச்சல முழுங்குற மாதிரி என் துக்கத்தையும் நானே முழுங்கிக்கிறேன். அப்ப நான் படுற பாடு எனக்கு மட்டும் தானே தெரியும். மீனாட்சி, உன் மாங்கல்யம் பறி போக கூடாதுன்னா இந்த கஷ்டங்கள்லாம் நீ சகிச்சுக்கிட்டு தாமா ஆகணும். பாப்போமே அந்த வெங்கட்ட உன்னை எவ்வளவு தூரம் தான் சோதிக்க போறான்னு.